அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் நான் ரேவதி. அனைவருக்கும் 79வது வருட சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வாணி, அவங்க ஸ்கூலுக்கு டெய்லி பஸ்ல தான் போறாங்க. இன்னைக்கும் என்ன பண்றாங்க, பஸ் ஸ்டாப்புக்கு வெயிட் பண்றாங்க பஸ்ஸுக்காக. ஸோ அவங்க பஸ்ஸும் வந்துருச்சு, பஸ்ல ஏறிட்டாங்க. முதல்ல ஏறினது நம்ம என்ன பண்ணுவோம், எங்கேயாச்சும் இடம் இருக்கா அப்படிதான் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்த பொண்ணும் இடம் இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. பஸ்ல ஒரு சைடு வந்து ஆண்கள் இருக்கைகள், இன்னொரு பக்கம் பெண் இருக்கைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த பொண்ணு ஒரு சைடு ஃபுல்லா ஃபில் ஆயிட்டு ஸோ ஆண் இருக்கையில போய் உட்காந்துட்டா. அடுத்த ஸ்டாப்ல நிறைய பேர் ஏறுறாங்க, பெரிய கும்பலே ஏறுது. அதுல எல்லாரும் அங்கங்க போய் உட்காந்துட்டாங்க. ஒரு வயசான பெரியவர் மட்டும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. ஸோ தயக்கமா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, பாப்பா உன்னோட புக்கை வேணா நான் மடியில வச்சுக்கிறேன், தாத்தாவுக்கு காலெல்லாம் வலிக்குது, நிற்க முடியலடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்கிட்டயே தான் கேட்பீங்களா? பொம்பளை பிள்ளைங்களை வந்து சுதந்திரமாவே இருக்க விட மாட்டீங்களா? போய் வேற யார்ட்டையாவது கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க, நானும் எந்திரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ இவர் தாத்தாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கேட்குறோம், அவங்க இப்படி கோவமா சொல்றாங்களே அப்படி சொல்லிட்டு பின்பக்கமா போயிட்டாரு. பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காரு. பிரேக் அடிக்கிறாங்க, அவரால் நிற்கவே முடியல. இந்த பொண்ணு அடுத்த 2 ஸ்டாப்ல இறங்கிட்டாங்க. அவ்வளோ சந்தோஷமா நடந்து வருது இந்த பொண்ணு. எப்படியாவது மேம் கிட்ட போய் இதை இன்னைக்கு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு என்ன நடந்ததோ இந்த விஷயத்த போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷமா மனசுக்கு குதிச்சுக்கிட்டு வர்றா. வந்ததும் போய் கோகிலா டீச்சர், இந்த கோகிலா டீச்சர் யார் அப்படின்னா வரலாற்று பாட ஆசிரியை. அவங்க கிட்ட போய் சொல்றாங்க. இது எதுக்காக சொல்லணும்னு துடிக்கிறாங்க அப்படின்னா, முதல் நாள் பாடத்துல வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய உதாரணங்கள் வந்து கோகிலா டீச்சர் சொல்லுவாங்க, நிறைய சொல்லி கொடுப்பாங்க. அப்போ உதாரணமா அளவுக்கு அதிகமான வரலாற்று என்னென்ன கருவிகள் உபயோகப்படுத்தினாங்க, யாரெல்லாம் தலைவர் தலைவிகள் இருந்தாங்க, எந்த மாதிரியான அரசர்கள், இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு உதாரணத்தோட சொல்லும் போது பெண் உரிமையாளர்கள், விடுதலையாளர்களை பத்தி நிறைய பேசியிருப்பாங்க. அப்போ பெண் வீராங்கனைகள், அதுல வந்துட்டு ஜான்சி ராணியை பத்தி பேசியிருப்பாங்க. சிவகங்கை சீமையினுடைய செல்ல பெண் வேலுநாச்சியாரை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரோட உரிமைகள், வீரங்களை பத்தி அவங்கள்ட்ட நிறைய பேசியிருக்காங்க. அதுல இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பெண் உரிமைனா என்ன, நம்மளுடைய உரிமையை வந்து எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க கூடாதுன்ற வார்த்தை வந்து இந்த பொண்ணோட மனசுல ஆழமா பதிஞ்சதோட விளைவுதான் அந்த ஐயா கிட்ட அந்த மாதிரி அந்த பொண்ணு வெளிப்படுத்தினது. அதை சந்தோஷமா டீச்சர்கிட்ட சொன்னா, டீச்சர் நம்மளை வாழ்த்துவாங்க நினைச்சிட்டு வந்து எல்லாத்தையும் என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே சொல்றா. சொல்லும் போது அந்த டீச்சர் சொல்றாங்க, இவ என்ன எதிர்பார்த்து சொன்னாலோ அது நடக்கல, மாறா என்ன சொல்றாங்கன்னா, நீ பண்ணது தவறுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு அவ்வளோ ஷாக்காகி நிக்குது. என்ன டீச்சர், நேத்தானே நீங்க நடத்துனீங்க பெண் உரிமையை பத்தி, நம்மளோட உரிமையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதனாலதான் நான் அது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி. வாணி, நீ இருந்ததும் ஆண்கள் இருக்கையில, அதுவே பரவாயில்ல, ஆனா உன்கிட்ட கேட்டது ஒரு வயசான பெரியவர். மனிதாபிமானத்தோட அந்த இடத்துல நீ நடந்திருக்கணும், அந்த இடத்துல அதை நீ மிஸ் பண்ணிட்ட, அந்த இடத்துல நம்மளுடைய உரிமையை பத்தி பேசக்கூடாது அப்படின்ற விஷயத்த அப்புறம் தான் அவங்க எடுத்துரைக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆஹா இந்த இடத்துல இவ்வளவு தவறு நடந்து போச்சேன்னு சொல்லி மனம் வருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடியே அதுக்கு தெரியாது இது மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல நம்ம எவ்வளோ சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதுல இருக்கக்கூடிய உரிமைக்கும் மனிதாபிமானத்துக்கும் வித்தியாசம் என்னன்றதை முன்கூட்டியே இந்த டீச்சர் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல அந்த தவறு செய்யறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. அப்போ இந்த இடத்துல குழந்தைங்களுக்கு அழகா எடுத்து புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலை யார் இருக்கோம்னா ஆசிரியர்களான நம்ம தான் இருக்கோம். அப்போ ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போதே அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைங்க ஈஸியா புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு ஏத்த மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல அது சயின்ஸா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், லைஃபோட கார்லேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இதுதான் சுதந்திரம். இப்போ இந்த சுதந்திர தின விழால இருக்கிற நம்ம சுதந்திர தின விழாவிற்கும் குடியரசு தின விழாவிற்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். குடியரசு தினம் அன்னைக்கு என்ன பண்ணுவோம், கொடி மேல ஆல்ரெடி கட்டி இருக்கும், அதை பறக்க மட்டும் இருக்கும். சுதந்திர தின விழாவுக்கு என்ன பண்ணுவோம், கீழே இருந்து பிளாக் ஹோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? ஏன் இதை செய்யறோம்?
குடியரசு தினத்தப்போ கொடிய மேல கட்டி நம்ம பறக்க விடுறதுக்கான காரணம், பறக்கிறது நம்முடைய சுதந்திரம். ஆனா யாரோட அரசியலமைப்புல கட்டப்பட்டிருக்குன்னா பிரிட்டிஷோட அரசியலமைப்பால கட்டப்பட்டு சுதந்திரமா பறந்துட்டு இருக்கு. ஆனா சுதந்திர தின விழா அன்னைக்கு ஏன் கீழே இருந்து நம்ம பிளாக் ஹோஸ்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. அவர் வடிவமைச்ச அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம சுதந்திரமா கீழே இருந்து பறக்கிறோம். ஸோ அதனாலதான் கொடியை வந்து கீழே இருந்து பிளாக் ஹோஸ்ட் பண்ணி பறக்க விடுறோம். இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கும். அனைவருக்கும் சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்கள். ஃபைனலி உங்களுக்கான ஒரு கொஸ்டின். டெல்லியில இருக்கிற செங்கோட்டையில குடியரசு தின விழா அன்னைக்கு யாரு கொடியேற்றுறாங்க? சுதந்திர தின விழா அன்னைக்கு யாரு கொடியேற்றுறாங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, பார்க்கலாம்.